பேர் எஸ் சஞ்சனா. நான் 5ஆம் வகுப்பா பிரிவு படிக்கிறேன். நான் உங்களுக்கு விவேகானந்தர் கதை சொல்ல போகிறேன். சிவன் கொடுத்த வரம். கல்கத்தா ஒரு பெரிய நகரமாக இருந்தது. அந்த நகரத்தில் விஸ்வநாதரும் புவனேஸ்வரி தேவியோ வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தைங்க தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசையாக ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக. அவங்களுக்கு ஏறாத காடு இல்லை, ஏறாத மலை இல்லை. அவங்க ஒரு நாள் அவங்க சொந்தக்காரர் சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏன் தினமும் பூஜை போட்டுருக்கிறீங்க, வேறு வேறு கோயிலுக்கு போய் நான் சொல்கிற ஒரே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சரிங்க, காசியில் உள்ள வீரேஸ்வரர் கோயிலுக்கு போங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க புவனேஸ்வரி தேவியோ விஸ்வநாதரும் காசிக்கு போய் வீரேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போய் பூஜை போட்டாங்களாம். அவங்களுக்கு ஜனவரி 12ஆம் தேதி ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்களாம். அவங்க வீட்டில் ஒரே மகிழ்ச்சியாக. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அந்த குழந்தைக்கு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணாங்களாம். புவனேஸ்வரி தேவி சொன்னாங்களாம், இவனுக்கு வீரேஸ்வரர்னு வைக்கலாம், வீரேஸ்வரர் கோயிலேருந்து தானே இவன் பாப்பா பிறந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். வேணாம், அவங்க சொந்தக்காரெல்லாம் சொன்னாங்களா, வேணாம் இவனுக்கு வீரேஸ்வரெல்லாம் வேணாம், இந்த நரேந்திரநாத்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நரேந்திரநாத் பெருசாக இருக்கு, நரேன் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. விவேகானந்தர் வளர வளர அவன் குறும்புத்தனம் அதிகமாகிட்டே போதான். அவனுக்கு எதெல்லாம் செய்யலையோ அப்பெல்லாம் கோவம் எதனா கையில் கிடைக்கிறது எடுத்து தூக்கி போட்டு உடச்சிடுவானா. இதுமாரி குறும்புத்தனம் அதிகமாகிட்டே போச்சான். அவங்க சொந்தக்காரர்களை சொன்னானா, நீங்கள் அவன் எப்பப்பெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுறானோ அப்போ தலையில் 3 வாட்டி தண்ணி ஊற்றுங்க, அவன் குறும்புத்தனம் அடங்கிடும் அப்படின்னு சொன்னானா. அவனுக்கு எப்பப்பெல்லாம் குறும்புத்தனம் வருதோ அப்போல்லாம் அவங்க தலைமையில 3 வாட்டி தண்ணி ஊற்றுறாங்க. இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுங்க குறும்புத்தனம் பண்ணுற மாதிரி